கிடைச்சிருச்சு. இந்த வந்துட்டேன். இந்தா இதையும் சேர்த்து கசக்கு. இந்தா இதை நீ பிடி, நீ சேர்த்து கசக்கு. 2 பேரும் சேர்த்து கசக்குங்க. நல்லா நல்லா கசக்கு, அழுத்து கசக்கு. குடுக்குற மூலிகைலாம் வேஸ்ட் பண்ணாத. புழி புழி, இப்ப புழி. சாறு வருதா? வருது. மோந்து பாரு, மோந்து பாரு. ஐயோ, மறுபடியும் நாறுதுடா. இதுல ஏதோ ஒரு மூலிகை சேர்க்கணுமே. இதுல ஏதோ வாசனை சேர்க்கணுமே. என்ன சேர்க்கறது? நீங்க தான் கரெக்டா சொல்லுவீங்கல்ல, என்ன வாசனை சேர்க்கலாம்? கையும் சேர்ந்து நாறுதுடா. என்னடா செய்யற? எல்லாம் நம்ம ப்ராஜெக்ட்டுக்காக தான், நல்லதுதான் பண்றேன். பண்ணுங்க பண்ணுங்க. இதுல வாசனை பொருளை சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும். என்ன சேர்க்கலாம்? டேய், என்ன என்னடா பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் நீ கிண்டல் பண்ணீங்களாடா? இப்ப பாருங்கடா நான் என்ன பண்ண போறேன்னு. சரிடா, சொல்லிட்டு செய்டா. என்னடா பண்ற? நம்ம காலேஜுக்கே நான் தான்டா பேர் வாங்கி தர போறேன். சரிடா, அப்படி என்னதான் செய்யற சொல்லுடா. அதான்டா மூலிகை பெட்ரோல் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன். மூலிகை பெட்ரோலா? நல்ல காம்பினேஷன், கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவ. வாடா போலாம். போடா லூசு. உன்னை நம்பி வந்த பாரு, எங்களை சொல்லணும். ரஜிதா, அப்புறம் நான் அவார்டு வாங்கும்போது என் பக்கத்துல வந்து நிக்கிறது. ரிஜிதா, பேட்டன் ரைட்ஸ்ல பேர்ல அப்புறம் சண்டை போட்டீங்க. அப்புறம் அவ்வளவுதான், கொன்னே விடுவோம் பாத்துக்க. போடா புண்ணாக்கு பயலே. கொஞ்ச நேரத்துல உனக்கு இங்க சமாதி கட்டுவாங்க, அதுலயும் உன் பேரே எழுதிக்கோ. எங்க பேர்லாம் வேணாம். டேய், பரவாயில்லையே, வந்ததுக்கு இதுங்க கூட ஏதோ செடியை வச்சு எழுதிட்டு இருக்குங்கடா. டேய், நல்லா பாடுறா, அது செடி இல்லடா, பூ. சரி, செடியில பூ வச்சு எழுதிட்டு இருக்குங்க. கிட்ட போனதானே தெரியும் என்ன எழுதுதுங்கன்னு. சரி வா போய் பாத்துருவோம். போலாம். என் கையில் இருக்கும் பூவை விட என் கண்மணி மேன்மையானவள். இதில் வருவது வாசம் அல்ல, என் கண்மணியின் நேசம். மலர்கள் வாடும் என் கண்மணி எப்போதும் வாசம் வீசும். இத்தனை பூக்களும் உனக்கு அடிமையடி. உள்ளத்தில் நீ இருந்தால் இந்த உலகம் என் கையில் இருக்கும். கனவில் மட்டுமல்ல, நினைவிலும் நீயே என் தேவதை. இதெல்லாம் நமக்கு தேவையா? தேவையில்லைன்னா போடாங்க. வாடா போலாம். ஹாத்தா மகமாயி அப்புறம் வேப்பில எடுத்துற போது.
என்ன புதுசா ஒரு பாட்டு கேக்குது? இ- இல்லையே, அங்கிருந்து ஆ, யாருமே இல்லையே. யாரு? ஆ, ஆ, குக்கு இல்ல, சிந்தனும் இல்ல, குக்கும் இல்ல. புதுசா ஒரு சாங் கேக்குதே. எவனோ ஆ, ஆ, கதிரு போட்டானா ஜோடிய? இல்லையே, அவன் இவ்வளோ நல்ல சாங் கேட்க மாட்டானே. யாரா இருக்கும்? ஆ? ஏ, இரு இரு இரு, எங்கேயோ புதுசா ஒரு சாங் கேக்குதே. டேய், நீங்கெல்லாம் எஜுகேஷன் டூர் வந்த மாதிரி தெரியலடா. புதுசு புதுசா சாங் கேக்குது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னடா? ஒண்ணுமில்ல ஆத்தா, நீ கோவப்படாத. இப்பதான் ஏரியாவுல இங்க ஒரு பொண்ணு அங்க ஒரு பொண்ணு பாக்குது. அப்புறம் நீ செல்லா காசு ஆயிடுவ. ஆட பாவீங்களா, ப்ரொஃபசர் வரையும் கொண்டு போயிட்டீங்களேடா. மனுஷங்களாடா நீங்க. ச்சே, இனி நான் வாயே திறக்கல. அப்புறம் எப்பறம் மாப்பிள்ள சாப்பிடுவ? ஏய், இந்த காமெடிலாம் எங்க தாத்தா காலத்திலேயே குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணு. எங்கடா விடுறீங்க? அதுக்குள்ளதான் அடிச்சு மொத்துறீங்களேடா. டேய் விடுங்கடா, அவன் தான் மூலிகை பெட்ரோல் கண்டுபிடிக்க போறான்ல. ஆமா, எங்க உன் 2 அசிஸ்டன்ட்? நேயர்களே, இந்த செடி மிகவும் அற்புதமான செடி. இந்த செடியில 16 வகையான மூலிகை பொருட்கள் அடங்கியுள்ளதா சொல்றாங்க. அதே மாதிரி 60க்கும் மேற்பட்ட நோய்கள் குணமாகும்னு சொல்றாங்க. இத இந்தியாவோட தேசிய மருந்தா அறிவிக்க திட்டமிடுறாங்க. பல நாடுகள் இதை நம்மிடம் இருந்து வாங்குவதற்காக ஐநா சபையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா 4 நாடுகள் நம்மிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். டாடாவும் பிர்லாவும் இதற்காக பேட்டன்ட் ரைட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. நேயர்களே, இத நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவ்வளோ நேரம் பேசுறாளே, அது எந்த செடி, அது என்ன பேரு, அந்த மருந்து பேர் என்ன, அது எந்த நோயை குணப்படுத்த உதவும், எதையாவது சொல்றாளா? எல்லாம் குத்து மதிப்பா பேசுறா. இவ பேசுறத பார்க்கும்போது எங்க ஊர் குருஜோசியக்காரர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரா. அவ இப்படிதான் பேசுவா. வடக்கே இருந்து ஒரு நல்ல செய்தி வருது, தெற்கே இருந்து ஒரு நல்ல செய்தி வருது. உன் மனசுல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டத்தை தீக்கணும்னா ஒரு பரிகாரம் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லுவா. இவ பேசுறதும் அதே மாதிரியா இருக்கு. நாங்க இன்னைக்கு வந்த டூர்ல எங்க கல்லூரி மாணவர்கள் பயனடைறாங்களோ இல்லையோ, நம்ம நேயர்கள் பயனடைய வேண்டும். டேய் மாப்ள, நீ ஏன்டா அழுதுட்டு இருக்க? மாப்பிள்ள மாப்பிள்ள, அவ கையில வச்சிருக்கிறது கருவேப்பிலடா. நேயர்களே, உண்மையை உறக்கச் சொல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. பாய். அடி பாவி மகள, உடம்பு இந்த சைஸ்ல இருக்கும்போதே நான் சந்தேகப்பட்டேன் இவ கிச்சன் பக்கமே போயிருக்க மாட்டான்னு. இவ நல்ல சமையல்காரனா பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவா. மாப்பிள்ள, நீ ஏதாவது அப்ளிகேஷன் போடுறியாடா? மாப்பிள, ஒருத்தவன் 2 இடத்துல அடிமையா இருக்கவே முடியாது. நான் போலீஸுக்கே போயிடுறேன். ம், அங்கயாவது ஒரு நல்ல ஃபிகரா உஷார் பண்றா. டேய், உனக்கு வேற வேலையே இல்லையாடா? எப்ப பார்த்தாலும் ஃபிகர் உஷார் பண்றதுலயே வேலையாரு. போ, அந்த பக்கம் யாரையாவது போய் பார்க்கலாம்.
மாப்பிள்ள அது ரெண்டும் என்ன பேசிட்டு இருக்குன்னு தெரியுமா? என்னது அது ஒரு செடியை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு போய் 1/2 மணி நேரம் விளக்க சொல்லிட்டு இருக்கோம். அதானே? டேய் அது அப்படி இல்லடா. நான் வேணா அது என்ன சொல்லுதுன்னு செஞ்சு காட்டுட்டா? டேய் என்னடா பேசுற? இரு நான் சொல்றேன். அது என்ன பேசுது தெரியுமா? ஹாய் மேடம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க அழகுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். நீங்க மஞ்சள் தேய்ச்சி தானே குளிக்கிறீங்க. உங்க முடிக்கு நீங்க கண்டிஷனர் தானே போடுறீங்க. அது எனக்கு தெரியுமே. டேய் நீ பாடுறா. ஏன்டா எப்பவுமே அவங்கள ஒரு மாறியாவே பேசுற நீ? மாப்பிள்ள இதுகிட்டலாம் இப்படிதான்டா பேசணும். வேற எப்படி பேசுறது? ஊர் உலகத்துல நடக்காததா நான் சொல்றேன். ஏன்டா நீ இப்படி பேசுற? தப்பு பண்றடா, நீ ரொம்ப தப்பு பண்ற. அவங்களும் நம்ம ஃப்ரெண்டு தான்டா. ஓ ஃப்ரெண்டுன்னு சொல்லு. இதெல்லாம் நான் ஃப்ரெண்டுன்னு சொன்னா என்ன ஊர்ல வேற மாதிரி கூப்பிடுவாங்க. மாப்பிள ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குணம் இருக்கு. அடுத்தவங்க நிலைமைய கிண்டல் பண்ணாதடா. அது நமக்கே நல்லது இல்லடா. அடுத்தவங்கள நீ மதிக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்கள நீ புண்படுத்தாம இருந்தாலே போதும். ஐயோ சாமி, உன்னோட விளக்கத்தை ஒரு புத்தகமா எழுதி வச்சேனா நல்லா சேல்ஸ் ஆகும். கிண்டலு வேற என்னடா வரதுக்கு போறதுக்குலாம் வெல்கம் சொல்ற. டேய் நீ திருந்தவே மாட்டடா. சிக் பட. மேம் இது என்ன செடி மேம்? இது என்னடி? இது எங்க இருந்து எடுத்த? இதோட வாசனையே வித்தியாசமா இருக்கே. ஆஷா மேடம், இது என்னன்னு பாருங்க. இதுவா? மேடம், இது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் யூஸ் பண்ற பர்ஃப்யூமை விட வாசனையா இருக்கு மேடம். மாப்பிள அதை யார எடுத்துட்டு வந்தது? வேற யாரு? நிலானி தான். மாப்பிள சிரிக்குமாக இந்த வாட்டி என்ன செடி எடுத்து வந்திருக்கான்னு தெரியலையே. டேய் மாப்பிள்ள நல்லா பாடுறா. அது புதினா செடியா இருக்க போகுது. அது என்னடி வாசம்? உன் வாசம் தாண்டி செல்லம் வாசம். அந்த வாசத்துக்கு இந்த உலகத்துல ஈடுனே இல்லடி. மாப்பிள்ள அவளை பத்தி தெரியாம இதுங்க பாட்டுக்கு லீட் எடுக்குதுங்கடா. சரி சரி விடு விடு. அங்க என்ன பாப்போம், நடக்குதுன்னு பாப்போம். பாப்போம். மேடம் 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 நாங்க சொல்றோம். மாப்பிள்ள என் ஆளு பிரில்லியன்ட்டா. இப்ப கரெக்டா சொல்லுவா பாரு. ஓ அப்படியா? சரி அந்த 2 பேர்ல உன் ஆள் யாருன்னு கரெக்டா சொல்லு பாப்போம். முடியல மூடு. அது 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 வந்து மேடம். சாரி மேடம் மறந்துட்டோம். முந்தி அடிச்சுட்டு முன்னாடி வரும்போதே தெரியும் இதான் நடக்கும்னு. இந்தாம்மா டவுட்டு. உனக்கு டவுட்டு மட்டும்தான் வரணும். அதோட நிப்பாட்டிக்கோ. அதுதான் எங்களுக்கு நல்லது. டேய் என்னடா கண்டுபிடிச்சிட்டியா? டேய் போய் சொல்றா, போய் சொல்லு. அவசரப்படாத, பொறுமையா இரு. சரிடா என்கிட்டயே சொல்றா. அதுவா, இந்த செடியில வாசம் ரொம்ப அதிகமா இருக்கும், நல்லா இருக்கும்னு சொன்னாங்கல்ல. ஆமா ஆமா, அதான் என்னோட மூலிகை பெட்ரோல் ப்ராஜெக்ட்ல
மூலிகை பெட்ரோல் ப்ராஜெக்ட்ல வாசனைக்காக இதை ஆட் பண்ணி விட்டுறலாம்னு இருக்கேன். ஓ சூப்பர் மச்சான், சூப்பர். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு லேப் பாத்துட்டியா? பார்த்துட்டு தாண்டா இருக்கேன், இன்னும் கிடைக்கலடா. நல்ல லேப் உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்ல. சூப்பர் லேப் ஒன்னு இருக்குடா. டேய் எங்கடா சொல்றா. கிண்டில இருந்து ஆ நேரா போனேன்னு வச்சுக்கோயேன், ஆ. சிம்சன் தாண்டி ஆ. சென்ட்ரல் போறதுக்கு முன்னாடி ரைட் சைடு திரும்பினேன்னு வச்சுக்கோயேன், ஆமா. அங்க தாண்டா ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆ. அங்க ஆ. தனி பில்டிங், டேய் ஃபுல் ஏசி. சூப்பர்ரா. எங்கடா அது எங்க? அதான்டா மார்ச்சரி. அங்க மத்தவங்களை எல்லாம் பணம் ஆயிட்டானா இல்லையான்னு செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. உன்னை பார்த்தாலே முடிவு பண்ணிடுவாங்க. அப்புறம் ஐஸ் பேக்கிங் தான். நல்லா குளு குளு நெறி. போடா. போடா. இது தமிழ்நாட்டில் இருக்கிற புதர் காடுகளில் மட்டும்தான் வளரும். இது ஒரு புதர் வகை செடியை சேர்ந்தது. பார்க்கறதுக்கு நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். இதோட சயின்டிபிக் நேம் பாவேட்டா இண்டிகா. ஆமா, யாரோட பாவாடை? டேய் லூசு, அது பாவட்டை. இதோட பேரு தமிழ் மலையாளத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இதை நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்ற இட்லி பூ மாதிரியே இருக்கும். இதோட வாசனை மற்ற எல்லா பூவையும் விட ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதோட இலை, வேர், காய், பூன்னு எல்லாத்துலேயுமே மருத்துவ குணம் இருக்கு. என்னண்ணே, யாருண்ணே நீங்க? உனக்கு என்ன பற்றி தெரியணுமா இல்லை இந்த செடியை பற்றி தெரியணுமா? புடி நவர்றா. இருக்கு, ஏதோ ஒன்னு இருக்கு. என்னடா இருக்கு? அவருக்குள்ளயும் பாஷா மாதிரி ஏதோ ஒரு கதை இருக்கு. தூ, முதல்ல இந்த மாதிரி பில்டப் பண்றதை நிறுத்து, அப்பதான் உருப்பிடுவ. சரி பசங்களா, இருட்ட போகுது, எல்லாரும் கிளம்புங்க. இங்க பக்கத்துல ஹோட்டல்ல தான் தங்க போறோம்.